தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுகவுக்கு இடம் அளிக்காத நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையில் அவசர ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சி.வி. சண்முகம் தலைமையிலான இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது இப்பய அரசியல் சூழலில் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பல அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி என்பது 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டார்கள். குறிப்பாக அதிமுக 47 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும், தேர்தலுக்கு பின்பாக அவர்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டதன் காரணமாக அதிமுகவில் இரு தரப்பினராக இரு பிரிவினராக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் உத்தரவிட்டதை அடுத்து சட்டப்பேரவையில் அந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் குதிரைப்பேர அரசியலில் ஈடுபடுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய அமைச்சரவையில் ஒரு பிரிவினர், அதாவது எஸ்.பி. வேலுமணி தலைமையில் செயல்படக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் தற்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அதே போல வாரிய தலைவர் 10 வாரிய தலைவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்றெல்லாம் கருத்தெல்லாம் பகிரப்பட்டது. இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் என்பது இன்றைக்கு நடைபெற்றது. ஏற்கனவே 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்த நிலையில் தற்பொழுது 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக இடம்பெறும், கிட்டத்தட்ட 5 அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்ற யூகமாக பல செய்திகள் எல்லாம் வெளியாகியிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கிட்டத்தட்ட 33 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையை பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் தலைமை உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கப் போகிறது என்பது குறித்து இந்த ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். அந்த கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த விண்ணப்பங்களை பொதுச் செயலாளர் மற்றும் அவைத் தலைவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. என்றால் பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது அதிமுகவிற்கு ஏற்படும். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இதற்கான ஆலோசனைகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ராஜேஷ், பொதுக்குழு செயற்குழு கூட்டுவது ஒருபுறம் இருக்க, இப்போ இங்கிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களை அதிமுக என நிரூபிப்பதற்கான ஒரு வேலையும் இருக்கு இல்லையா? அதை தொடர்ந்து உரிமையியல் நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? இல்ல, குறிப்பாக நாம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் டிடிவி தினகரன் உரிமையியல் நீதிமன்றம் சென்றார், ஓ பன்னீர்செல்வம் உரிமையியல் நீதிமன்றம் சென்றார், சசிகலா உரிமையியல் நீதிமன்றம் சென்றார். ஸோ அவர்களுடைய அந்த வழக்குகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 5 வருடங்களாக அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அடுத்த கட்சி தொடங்குவதற்கான அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குவதற்கான அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். சசிகலாவும் அதே நிலைக்கு தள்ளப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டது. அதனால் இவர்களை பொறுத்த வரைக்குமே உரிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகக்கூட நேரிடும். இதனைத் தொடர்ந்து புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை நோக்கிதான் தற்பொழுது அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்கான கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அங்கீகரித்து அதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது சபாநாயகர் அதற்கான எந்த முடிவுமே எடுக்கவில்லை. ஏனால் ஒரு தரப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இன்னொரு தரப்பினர் விஜயபாஸ்கரை கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்.
அப்படி அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக தேர்ந்தெடுத்தார் என்றால் எஸ்பி வேலுமணி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி தகுதி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக அங்க இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இப்படியான பல ப்ராசஸ்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை அவர்கள் செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.